நிச்சயமாக ரீதி ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டு என்றால் காவல்துறையில் உயர் அதிகாரியா இருப்பவர், ஏடிஜிபி ரேங்கில் இருப்பவர், அதாவது காவல்துறை துணை தலைவராக இருக்கக்கூடிய ஒரு பெண் அதிகாரி தம்மை கொல்ல சதி என ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இது இன்டர்நெட்ல 7 மாதங்களுக்கு முன் நடைபெற்ற ஒரு சம்பவத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் இது வந்திருக்கிறது. தற்போது இது விஸ்வரூபம் எடுத்திருக்கு என்றுதான் கூற வேண்டும். அதாவது தற்போது சிலை திருட்டு தடுப்பு பிரிவின் ஏடிஜிபியா இருப்பவர் கல்பனா நாயக். இவர் 6 மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு, காவல்துறை சீருடை பணியாளர் தேர்வாணையத்துடைய துணைத் தலைவராக இருந்திருக்கிறார். அப்பொழுது ஏடிஜிபியாக அங்கு பணியாற்றியிருக்கிறார். அப்பொழுது அங்கு நடந்த சில பணி நியமனம், எஸ்ஐ உள்ளிட்ட பல்வேறு பணி நியமனங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதாவது என்ன என்றால் சப் இன்ஸ்பெக்டர்ஸ், கான்ஸ்டபிள்ஸ், பிரிசன் வார்டன்ஸ், ஃபயர்மேன் போன்றவற்றிற்கான பணியாளர் தேர்வாணையம், காவல்துறை தேர்வு நடைபெற்றிருக்கிறது, பணியாளர் தேர்வு. அப்பொழுது கம்யூனல் ரிசர்வேஷன், அதாவது இடஒதுக்கீடே சரியாக பின்பற்றவில்லை, முறைகேடு நடைபெற்றிருக்கு என்பது குறித்து ஒரு குற்றச்சாட்டினை வைக்கிறார். இது தொடர்பாக அப்பொழுதே பெரிதாக பேசப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டு வைத்த பிறகு அவர் தன்னுடைய அலுவலகத்துக்கு செல்கிறார். செல்லும் பொழுது ஒரு போலீஸ் ஆபீசர், ஒரு சீனியர் அதிகாரி அவருக்கு போன் செய்து, நீங்கள் தற்போது அலுவலகம் செல்ல வேண்டாம், உங்கள் அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு என கூறுகிறார். ஆனால் இது உடனடியாக அலுவலகத்துக்கு சென்று பார்க்கிறார். சென்று பார்க்கும்போது அவருடைய அலுவலகம் முழுவதும் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவர் உட்கார்ந்திருக்க சேர் முதல் அனைத்துமே, அந்த நாற்காலி அனைத்துமே நீங்கள் பார்க்கலாம். அந்த புகைப்படத்திலேயே அந்த எந்த அளவுக்கு அந்த தீக்கிரை செய்யப்பட்ட அந்த இடம் மட்டும் தீக்கிரை ஆகி இருக்கிறது. தான் கொஞ்சம் முன்பு சென்றிருந்தால் தன்னுடைய உயிரே போயிருக்கும், தம்மை கொல்ல சதியா என்ற வகையிலே அந்த குற்றச்சாட்டினை வைத்து அப்போது தற்போது டிஜிபியாக சங்கர் ஜிவால் தான் இருக்கிறார். அப்பொழுது அந்த கடிதத்தை எழுதுகிறார், உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்பொழுது டிஜிபி சங்கர் ஜிவால் இது தொடர்பாக விசாரணை செய்திருக்கிறார். அப்பொழுது ஷார்ட் சர்க்கியூட், மின் கசிவு காரணமாக, ஏசியில் ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக இந்த தீ விபத்து நடைபெற்றிருக்கு என்றும் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக கூறியிருக்கிறார். ஆனால் அதற்கு அப்பொழுதே இவர் ஏடிஜிபி கல்பனா நாயக், ஹோம் செக்ரட்டரி உள்துறை செயலாளர் மற்றும் சென்னை மாநகர போலீஸ் ஆணையர் மற்றும் டிஜிபி ஆகிய மூவருக்குமே இந்த கடிதம் மூலமாக இந்த குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கிறார். இதிலே தம்மை கொல்ல சதி என்ற வகையிலே ஒரு குற்றச்சாட்டை வைத்து தான் முறைகேட்டை வெளிக்கொண்டு வந்ததால் தன் மீது இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்ற வகையிலே கூறியிருக்கிறார். தற்போது சங்கர் ஜிவால் இது குறித்து ஹிந்து பத்திரிகை நாளிதழ் தான் இதை வெளிக்கொண்டிருக்கிற இந்த செய்தியை 6 மாதங்களுக்கு, அதாவது இது நடந்த சம்பவம் ஜூலை 29, 2024, கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் தேதி நடைபெற்றிருக்கிறது. சம்பவம் நடைபெற்று 15 நாட்கள் ஆகியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் ஆகஸ்ட் 14ஆம் தேதி 2024 அன்று இந்த கடிதத்தை அவர் டிஜிபி உள்ளிட்ட அனைவருக்கும் அனுப்புகிறார். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது போன்று தற்போது அந்த ட்விட்டர் பதிவின் மூலமா அந்த ஹிந்து பத்திரிகை நாளிதழில் வெளிவந்த செய்தி தற்போது எதிர்கட்சிகள் கையில் எடுத்து பெரிதாக்கி இருக்கின்றன. எதிர்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான பிரதான எதிர்கட்சி தலைவருமான இபி எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ராமதாஸ் மற்றும் அதே போன்று டிடிவி போன்றோர் எல்லாம் தற்போது அந்த பிரச்சனையை பெரிதாக்கி இருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு நிலைமை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் என்ற வகையிலே பெரிதாக அதை படம் போட்டு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் சங்கர் ஜிவால் இந்து நாளிதழின் அந்த அறிக்கைக்கு தொடர்பாக தற்போது முழு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது என்ற அளவிலே கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியே இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அதுவும் இவருடைய கணவரும் மகேந்திர சிங் ரத்தோர், அவரும் ஏடிஜிபியாக இருக்கிறார். மனித உரிமைகள் அமைப்பிலே தற்போது ஏடிஜிபியாக அவரும் காவல்துறையில் உயர் பதவியில் தான் இருக்கிறார். இப்படி உயர் பதவியில் உள்ள ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரி வெளிப்படையாக இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைத்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். பிரித்தி.